இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையை நாம் உரத்து பேசணும். என்ன? அமெரிக்காவில் இருக்கிற ஆயுத வியாபாரம். இன்றைக்கு வந்திருக்கிற 2 விவரங்கள் அமெரிக்காவுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை அம்பலப்படுத்துவதாக இருக்கிறது. ஒன்று, உலகத்தில் இருக்கிற 9 பெரிய பணக்கார நாடுகள், இந்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் என்பது இருக்கிறது. ஈரான்கிட்ட இருக்குது என்று அமெரிக்கா சொல்கிற பொய்யை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆனால் 9 நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் என்பது இருக்கிறது. அந்த 9 நாடுகள் இராணுவத்திற்கு அண்மை காலத்தில் செலவித்திருக்கிற தொகை என்பது $100 பில்லியன். இந்த $100 பில்லியன் வச்சுட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 2 ஆண்டு பட்ஜெட்டை போட்டுடலாம். இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவாத இருக்கிற முதலாளித்துவ நாடுகள் ஓராண்டிற்கு செலவழித்திருக்கிற தொகை இருக்குல்ல, அந்த தொகையை கொஞ்சம் நிறுத்தி அதை உலக மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு செலவிட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உலக மக்களுடைய வறுமையை ஒழித்துவிட்டு வறுமை பிடியிலிருந்து உலக மக்களை விடுவித்து விடலாம். அப்படின்னா உலக மக்கள் வறுமையை 10 ஆண்டுகள் ஒழிப்பதற்கான தொகையைத்தான் அமெரிக்கா உள்ளிட்ட முதலாளித்துவ நாடுகள் தங்களுடைய இராணுவத்திற்காக செலவழித்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இந்த தரவுகள்லாம் சொல்கிற ஒரு உண்மை என்னன்னா, உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் போர் பதற்றத்திலேயே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்குதடை இல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுத வியாபாரத்தை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற தன்னுடைய சுயநலத்தின் பெயரால் தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈரான் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஏழை எளிய மக்களையும் கொன்று குவித்து ஒரு 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுகிறது என்பதுதான் இன்றைக்கு உலகம் பதைவதைப்போடு சந்தித்து கொண்டிருக்கிற சமகால அரசியல் பிரச்சனையாக இருக்கிறது.